ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ரயிலில் சிக்கி தவிக்கும் பயணிகளை மீட்கும் பணி இன்று காலையில் மீண்டும் தொடங்குகிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். இப்ப மீட்கும் பணி எந்த அளவிற்கு தீவிரமடைந்திருக்கிறது? இன்னொரு புறம் அங்கு இருக்கக்கூடிய இந்த பயணிகளுக்கான அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன தாய்மானவன்? தொடர் கனமழையின் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதி என்பது ஒரு தனி தீவாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக எளிதில் பிற பகுதியில் இருந்து ஸ்ரீவைகுண்டத்தை அணுக முடியாத ஒரு சூழலே தற்போதும் நீடிப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல சிக்கி இருக்கக்கூடிய பயணிகளை மீட்க இன்று காலையில மீண்டும் மீட்பு பணி என்பது தொடங்கி இருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மூலம் நேற்று நள்ளிரவு சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கூட வழங்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்த நிலையில் ஹெலிகாப்டர் மீண்டும் மதுரைக்கு திரும்பியது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் மீட்பு பணி என்பது துவங்க இருக்கிறது. குறிப்பாக சூலூர் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக 2 டன் அளவிலான உணவுப் பொருட்கள் காலையிலேயே விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டு மதுரையிலிருந்து இந்த ஹெலிகாப்டர் என்பது புறப்பட்டிருக்கிறது. இதேபோல் ராமநாதபுரம் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்கக்கூடிய பணிகளும் இன்று காலையிலேயே துவங்கி இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து NDRF குழுவினர் சாலை மார்க்கமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் பெருவெள்ளம் மற்றும் சாலை உடைப்பின் காரணமாக நேற்று அவர்கள் ரயில் நிலையத்தை அணுக முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. இதன் காரணமாக ரயில் நிலைய வளாகத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதில் ஒரு சிக்கல் என்பது இருந்தது. தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகாக இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்போது ஸ்ரீவைகுண்டம் பகுதியை நெருங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் ரயில் நிலையத்தை அணுக முடியாத சூழல் இருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் ரயில் நிலையத்தை அணுகுவதற்கு இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பல்வேறு முயற்சிகள்ல ஈடுபட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இவை தவிர ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு பிரிவினரும் தொடர்ந்து இந்த பகுதியை நோக்கி விரைந்திருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரத்துல முழுமையாக ரயில் நிலையத்தை அணுகிய பிறகாக அந்த மீட்பு பணிகள் என்பது மீண்டும் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு புறப்பட்ட இந்த ரயிலானது திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்த போது செய்துங்கநல்லூர் பகுதியில ஏற்பட்ட இருப்பு பாதையில காட்டாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டது. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ரயில்ல 800 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று மதியம் 1:30 மணி நிலவரப்படி மாவட்ட நிர்வாகத்துடைய உதவியின் பேர்ல 300 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மாநில காவல்துறை மூலமாக பள்ளியில தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 200 பயணிகளுக்கு உணவுப் பொட்டலங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஸ்டேஷன்ல சிக்கியிருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பயணிகளை இன்னும் அணுக முடியாத ஒரு சூழலே தொடர்கிறது. காரணம் என்னவென்றால் தனி தீவாக ஸ்ரீவைகுண்டம் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில்தான் வான்வெளி மார்க்கமாக, அதாவது ஹெலிகாப்டர் உதவியினரும் அதே போல சாலை மார்க்கமாக NDRF குழுவினரும் தற்போது மீண்டும் அந்த மீட்பு பணியை மேற்கொள்வதற்காக அந்த பகுதியை நோக்கி விரைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.